வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. மூவி வந்து வேற மாதிரி, அதான் லைஃபுக்கு என்னென்ன தேவை அது மோட்டிவேட் பண்ற மாதிரி சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா யுவனோட பிஜிஎம் சான்ஸே இல்லை, சூப்பரா இருந்துச்சு. பிரைம் யுவன் நீங்க பார்க்கலாம் ப்ரோ. பிரைம் யுவன் பழைய யுவன் எப்படி இருந்தாரோ அதே மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. வேற மாதிரி கவினோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயின்ஸும் சூப்பரா பண்ண. கவினோட ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. வேற மாதிரி கெட்டப்ஸ், அந்த ஒரு சீன் கிளைமேக்ஸ் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் இருக்குல்லே வந்து பயங்கரமா. அந்த மாதிரி வந்து டேரக்டர் பயங்கரமா டச் கொடுத்துருக்காரு கிளைமேக்ஸ். சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. டேரக்டரும் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு படம். அதான் லைஃப்க்கு என்ன தேவை கிவ் அப் பண்ணாம அதுல நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் கூஸ் பம்ஸா இருந்துச்சு. யுவனோட மியூசிக்லாம் கம்பேக் ப்ரோ. அதுல வந்து ஒரு நாளெல்லாம் வந்து சாங் வந்து ஃபுல்லா ஓடிட்டு இருக்கோம் ப்ரோ. லைஃபுக்கு என்ன தேவை, அவர் எப்படி கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் வந்து மூவி பயங்கரமா இருந்துச்சு. அதான் ப்ரோ மூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஃபேன்ஸுக்கு ஃபுல் ட்ரீட். மெயினா தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஃபுல் ட்ரீட் ப்ரோ படம். ஆனா தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஃபுல் ட்ரீட். அது மட்டும் படம் வேற லெவல் ப்ரோ. புரியல ப்ரோ. படத்துல ஃபுல்லா சென்டிமெண்ட் ப்ரோ. தனுஷ் ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட் ப்ரோ இந்த படம். கிளைமேக்ஸ் வேற லெவலு. படத்துல இவானோட மியூசிக், இவான் மியூசிக்கை ரசிக்கலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. புரியல ப்ரோ. கவினோட ஆக்டிங் கிழிஸ்டார் ப்ரோ. அவரு கடைசி அந்த 10 மினிட்ஸ் ப்ரோ ஹாஸ்பிட்டல் சீன் ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ஹாஸ்பிட்டல் சீன்லாம் ஹீரோயின்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் ஆனா ஹீரோயின்ஸ் வந்ததுனால கொஞ்சம் படம் டேர்ன் ஆனதுக்கு காரணம் ஹீரோயின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனா செகண்ட் ஹீரோயின் கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆனாங்க படத்தோட. கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் அந்த 10 மினிட்ஸ். ஆமா ப்ரோ, அதெல்லாம் நிறையவே இருந்தது ப்ரோ. அந்த வெற்றிமாறன் வர சீனு, தனுஷோட அந்த போஸ்டர்லாம் காட்டுவாங்க ப்ரோ. டைரக்டர் நல்லா வச்சிருக்காரு ப்ரோ. தனுஷ் கோசம் வந்து பார்க்கறதா இருந்தா கூட பார்க்கலாம் ப்ரோ. தனுஷ் ஃபேன்ஸுக்குலாம் இது ஒரு ட்ரீட் தான் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு. கவின் சூப்பர், வேற லெவல் ஃபீலிங், நல்லா ஜாலியா இருக்கு. வேற லெவல் படம். இவனோட பிஜிஎம் வேற லெவல். இவன் தான் பிஜிஎம். ரோஹிணி தட்டில் இவன் பிஜிஎம் வருஷம் ஒரு லைட்டிங் படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல் படம். நான் வந்து சினிமாவில் நடிக்கிறேன். அதனால வந்து இந்த படம் ஃபுல்லா சினிமா தான். அதனால பார்க்கணும் தோணுச்சு. நல்ல படம். கழுவோட பர்ஃபார்மன்ஸ் டாடாவோட வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க. படம் அதான் ஒரு வந்து சினிமால இருந்து சென்னைக்கு கிளம்பி வராளா, அவ எவ்வளவு கஷ்டப்படுறான், ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுது, எல்லாம் கல்யாணம் பண்ண அவருக்கு எவ்வளவு கஷ்டம் வருது, மன உளைச்சல் ஆகிடு, இதெல்லாம் தாண்டி அவர் ஹீரோ வர்றாரு. அதான் படம். பிரதர் படம் வந்து தமிழ் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ் ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் குறை சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த படம் வந்து நான் மலையாளம் படத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, தமிழ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி படம் எடுங்க, இந்த மாதிரி நீங்கள் படம் எடுங்க, கண்டிப்பாக வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி வேறு லெவல் போகும். டேரக்டர்லாம் சும்மா கிடையாதுங்க. டேரக்டர் சாதாரண படம் என்ன எடுக்கல, அவர் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. கவினுக்கு ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ இந்த படத்துக்கு அப்புறம் பின்னிருக்காப்புல செம்ம. அதான் யுவன் சங்கர் ராஜா பற்றி ஒன்று சொல்கிறேன் நான். யுவன் சங்கர் ராஜா வந்து டேரக்டருக்கும் கவினுக்கும் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காரு. பழைய படம், அது புதுப்பேட்டை பாட்டு. அது படம் எந்த படத்துலையும் வரல. ஸோ இந்த பாட்டை கொடுத்துருக்காரு. தேட்டரில் பயங்கர அப்ளாஸ். இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ரீரிலீஸ்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது பிரதர். நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி ரீரிலீஸ்லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. எதுவுமே நீங்கள் குறைய சொல்ல முடியாது. சூப்பர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி படத்தை எடுங்கயா. மலையாள படம் இல்லை, எந்த படமும் வந்து நம்ம தமிழ் சினிமா ஒன்றுமே பண்ண முடியாது. புரியல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க அதாவது அந்த நீங்க ஜம்ப் ஆகாம நீங்க எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், படம் வந்து 5 மணி நேரம் ஓடும். அதுக்காக தான் என்னென்ன தேவையோ கரெக்டா போட்டிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு லைட்டா ஒரு கண் கணக்கு வச்சிருக்காங்க. 5க்கு 5 கொடுக்கலாங்க. சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு படம். வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ், ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பா வருவாங்க. சூப்பரா இருக்கு. கவின் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாருன்னு நினைக்கிறாரு. இல்லங்க, ஆக்டிங் ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த படத்துல. படம் ரொம்பவே சூப்பரா இருக்குண்ணா. எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஓவரால் கான்செப்ட், ஒரு கோர் கான்செப்ட். நம்ம எல்லாம் ட்ரெய்லர்ல பார்த்தா அதுதான் ஒரு கனவு. அந்த கனவை துரத்திட்டு போற ஒரு பையனோட ஸ்டோரி. அது வந்துட்டு ரொம்பவே கனெக்டிவிட்டியா இருந்து ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அது பிச்சுட்டாருண்ணா. ரொம்பவே இது ஃபர்ஸ்ட் 2 அந்த காலேஜ் போர்ஷன்ல வந்த பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹெட்செட்ல போடும் போது அது அவ்வளோ ஒரு வைப் தரல. பட் இதுல பாக்குறப்போ அது வேற லெவல். ரொம்ப ஆமா. ஆக்சுவலி ஒரு
பெரிய ஆக்டருக்கான அந்த கூஸ்பம் மூமெண்ட் வந்துட்டு கவினுக்கு இப்போ கிடைக்குதுங்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இது ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவ்வளவு ஸ்டோரி வைஸுக்கு அந்த அந்த கேரக்டரை சப்போர்ட் பண்ணது இன்னும் நல்லா இருக்கு. பிரில்லியன்ட் சீரியஸ்லி. ஏன்னா பியார் பிரேமா காதல்ங்கிறது வேற ஒரு ட்ராக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் படம் இது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதோ இதுக்கப்புறம் முன்னாடியாச்சும் ஹரிஷ் கல்யாண் தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ அது இல்லை அப்படிங்கிற ஒரு நிறையா ஒரு டாக் போச்சு. பட் கவின் பெஸ்ட் சாய்ஸ் தான் சீரியஸ்லி. ரொம்பவே அந்த கலைங்கிற கேரக்டருக்கு ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. லால் அவரோட ஆக்டிங் ஆக்சுவலி நம்ம கர்ணன்ல இருந்து ஆக்சுவலி நல்ல ஸ்டோரி நல்ல ஒரு கேரக்டரா நடிச்சிட்டு இருந்தாரு. இதுலயும் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவ் ஃபாதரா தான் பையன் எவ்வளோ தூரம் என்ன கீழே இருந்தாலும் நம்ம வந்து அவனை வந்துட்டு நம்ம இன்னைக்குமே விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எப்பவுமே இது பண்ணாத ஒரு ஃபாதரா இருக்காரு. பட் இன்னும் டப்பிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுத்துருந்தா மேபி சிலது கேட்கல, அவர் பேசின சிலது கேட்கல. இன்னும் டப்பிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்கு. கொஞ்சம் லவுடா கிளியர் அண்ட் கட்டா பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல். ரெண்டு பேருமே யங்ஸ்டர் வந்துட்டு ஏன் பார்க்கணும்னா, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தால் அதை பர்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தடை வரும். அந்த தடையை வந்துட்டு எப்படி இது பண்ணுறாங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள், நிறைய படம் இருக்குது. ஜெர்சி வந்திருக்கு, நிறைய படம் வந்திருக்கு, சூரரை போட்டு அப்படி இப்படின்னு. அந்த லிஸ்ட்ல இதுவும் ஒன்று. பட் இது இன்னும் அனதர் ஒரு வே ஆஃப் இதுவாக இருந்தது. இன்னொன்று வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ். ஏன்னா தான் பையனோ தான் கூட இருக்கிறவங்க யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ட்ரீமோட இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கோத்ரூ போகிறாங்கங்கிறத வந்துட்டு அவங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு பேருமே பார்க்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் இது. ஒரு கெட்ட சீனுமே ஒரு முகம் சுளிக்கிற சீன் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. அதில் வந்துட்டு லவ் ட்ராக்கு காமிச்சது, இந்த எல்லா போர்ஷனும் காமிச்சது ரொம்பவே சூப்பர். வந்து ஒரு தடவை பார்க்கலாம்ண்ணா, ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த படத்துக்கு ரெண்டு விமர்சனம் தர மாதிரி இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு விமர்சனம், செகண்ட் ஹாஃப் ஒரு விமர்சனம் அப்படின்ற மாதிரி. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிராவல் ஆகுது. கதை ஃபுல்லாகவே ஒரு காமெடி ஜானராக அழகாக கொண்டு போகுது, நல்லா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா படம் அப்படியே தேங்கி நின்றுச்சு. என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்ல வந்தாங்களோ அதை செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போகாம வேற எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி காமிச்சாங்க. திருப்பி கிளைமேக்ஸ்ல ஒரு காலவர் அப்படி ஒப்பேத்தி ஓகே ஒரு நல்ல படம்டா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். படத்துல யாருக்கு கிரெடிட் தரலாம் அப்படின்னு நீங்க மெயினா கேட்டீங்கன்னா யுவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட். உண்மையிலே சொல்றேன், மனுஷன் இந்த மியூசிக் எல்லாம் வச்சு செஞ்சுட்டாப்ல. நீங்க ஒரே ஒரு சீன் மட்டும் பர்டிகுலரா சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல டைரக்டர் வெற்றிமாறனோட ஆஃபீஸ்ல வந்து இவர் உட்காந்துருப்பாப்ல. வெற்றிமாறன் எடுத்த படங்கள்ல எல்லாம் போஸ்டர் ஓட்டிருப்பாப்ல. சரிங்களா, ஆடுகளம் இருக்கும், விசாரணை இருக்கும், அதுக்கப்புறம் பொல்லாதவன் இருக்கும். நம்ம பார்த்துக்கிறோம், கூட வடச்சென்னை கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டைம்ல ஒரு மியூசிக் ஒன்று பிளேஸ் ஆகும். அது பார்க்குற நமக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். அந்த மியூசிக் போட பார்க்கும்போது அந்த அளவுக்கு யுவன் வந்து பயங்கரமான மேஜிக் பண்ணியிருக்காப்புல. யுவனுக்கு ஃபர்ஸ்ட் கிரெடிட் கொடுத்துடலாம். அடுத்து வந்து லால், அதாவது இவர் கவின் அவங்க அப்பா ரோலில் வருவார். அது உண்மையிலே பயங்கரமா இருக்கும். அந்த ரோல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா யார் அப்பா இல்லாதவங்களாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி ஒரு அப்பா நமக்கு இல்லாமல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள காமிச்சிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். அடுத்து கவினோட ஆக்டிங் அதுவும் சூப்பராக இருக்கும். எந்த இடத்துல ஒரு பிசர் தடை. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல வெளியில் கொண்டு வரது தான் அப்படின்னும் போது அதை எந்த அளவுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சிங்கான ரோல் வருது. ஆக்சுவலாக நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாரு, பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு சீன்ல அந்த ஒரு டைலாக் வரும், வீரன் வாழ் தெரிப்பது இல்லைன்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிட்டு செகண்ட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லுவார் கரெக்ஷன், மீசையை முறுக்கி விடுறான்னு. அதை அடுத்து பண்ணுவாரு, ஸ்கிரீன்ல பயங்கரமா தெரியும். அந்த மாதிரி அவரோட ஆக்டிங்கும் பயங்கரமா பிச்சுட்டாரு. நிறைய படத்துல பாசிட்டிவ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்ற மாதிரி நல்லா எடுத்துருக்கணும். பயங்கரமா சூப்பரா வர வேண்டிய ஒரு படம் தான். பட் இருந்தாலும் பார்க்கலாம், ஆவரேஜான ஒரு டைம் வச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 1 hour லேக் ப்ரோ, பயங்கர லேக். அவர் ஆக்டிங் ஸ்கில்ல தேடி போகாம எங்கேயோ போறாரு, என்னவோ பண்றாரு. ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு வாடகை கட்டுறாரு, இந்த மாதிரி ஐஸ் வண்டி தள்ளுறாரு, எங்கேயோ போகுது. அதுதான் கொஞ்சம் தெரிஞ்சாப்பட்டது. இல்ல நீங்க முகவரி சொல்லலாம், வாரணமாயிரம் சொல்லலாம், சூரரை போட்டுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சாயல் தெரியுது நமக்கு உள்ள பார்க்கும் போதே நமக்கு. பட் இதை ஒரு படமா பார்க்கும்போது ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ரொம்ப மோசம்லாம் கிடையாது. இல்ல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட லைஃப்லயுமே சிங்க் ஆகும் ப்ரோ. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு ஆசைப்பட்ட ஒரு கெரியர் ஒன்று இருக்கும், ஆனா அதை விட்டுட்டு நம்ம பொழப்புக்காக வேற ஒரு கெரியர் சூஸ் பண்ணிருப்போம் இல்லையா. அது மாதிரி எல்லாருமே உள்ள பார்க்கும்போது லைட்டா நமக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்தது தான் டைரக்டரோட வெற்றி அப்படின்னு சொல்லுவேன் நான்.